ஆமா, இவனுங்க 2 பேரும் தான் மறந்துட்டானுங்க. பேசாம அவங்களுக்கு போன் பண்ணி கிளம்பி வந்துட சொல்லவா? அதுவும் சரிதான்க்கா. எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஜம்பம் பலிக்கும். நம்ம கை மீறி போச்சு அவ்வளவுதான். போன போடு 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 போடு. யாருக்கு போன் பண்ண இந்த டிஸ்கஷன்? எல்லாம் நம்ம பசங்களுக்கு தான். அந்த வீடு வசதியா இருக்காதுல்ல, அதான் உடனே கிளம்பி வர சொல்ல போறேன். நந்தினி, உனக்கே இது நல்லா இருக்கா? பசங்க இப்பதான் அங்க போய் ஒரு நாள் ஆகுது. அவங்க பாட்டுக்கு ஒர்க் டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸா விருந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப போய் வர சொன்னா நல்லாவாம இருக்கும்? என்னதான் இருந்தாலும் அம்மா கவனிக்கிற மாதிரி வராது. அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நமக்கு கல்யாணம் ஆனப்போ நானும் சொன்னேன். அப்ப மட்டும் உங்க அம்மா வீடு இனிச்சிச்சுல, எல்லாருக்கும் அப்படிதான். மருமகளா இருக்கிற வரைக்கும் மாமியார் வில்லியா தெரிவா. அதே மருமக மாமியார் ஆனதுக்கு அப்புறம் அவ மருமக அவளுக்கு எதிரியா தெரிவா. இதுதானே காலங்காலமா நடந்துட்டு வருது. சரி, அப்படியே அவங்க கிட்ட பேசினா விருந்த நல்லபடியா முடிச்சுட்டு சீக்கிரமா வாங்கன்னு மட்டும் சொல்லு. பாதியிலலாம் வர சொல்லாத, நல்லா இருக்காது. சம்மந்தி வீட்லயும் ஃபீல் பண்ணுவாங்கல்ல. நான் ஃபீல் பண்றது உங்க கண்ணுக்கு தெரியல. பெரிய சம்மந்தி, அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். அக்கா, விக்ரமுக்கு போன போடு. அவனுக்கு தாண்டா போன் பண்றேன். ரிங் போயிட்டே இருக்கு, அட்டெண்ட் கூட பண்ண மாட்டேங்கிறான். காலங்கத்தால் அப்படி என்ன பண்ணிட்டு இருப்பான்? சரிக்கா, நீ விஜய்க்கு போன போடு. பாருடா, இவனும் போன் எடுக்க மாட்டேங்கிறான். இவனுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுற வரைக்கும் தான் இந்த அம்மா ஆட்டுக்குட்டி எல்லாம். கல்யாணம் ஆயிட்டா பொண்டாட்டி முந்தானியை புடிச்சுக்கிட்டே சுத்திட்டு இருப்பானுங்க. ஏக்கா, பேசாம அந்த பொம்பளைக்கு போன போடுக்கா. யாரு? ஜோதிகா? என்னக்கா யோசிக்கிற? போன போடுக்கா, நமக்கு வேலையாகணும்ல. மாப்பிளைக்கு அந்த வடையை எடுத்து வைமா. இதோப்பா. சுபா, மாப்பிளைக்கு சுடுதண்ணி எடுத்து வை. சரிப்பா. சட்னி எடுத்து வைமா. மாமா, நேத்து சாப்பிட்ட மீன் குழம்பு நாக்குல நடனம் ஆடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையிலேயே இட்லி விருந்து வேற. சூப்பர் மாமா, எங்கேயோ போயிட்டீங்க. நல்லா சாப்பிடுங்க மாப்பிள. சம்மந்தியம்மா, வணக்கம் சம்மந்தியம்மா. எப்படி இருக்கீங்க? எப்படி இருந்தா என்னங்க, நல்லா இல்லனா வந்து பாத்துக்குவா போறீங்க? ஆமா, விக்ரம் விஜய்லாம் எங்க? போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறானுங்க. மாப்பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க சம்மந்தி. சாப்பிடுறானுங்களா? ஆமா, நேத்து அவனுங்க அங்க எப்படி தங்குனானுங்க? அவனுங்களுக்கு எல்லாம் வசதியா இருந்துச்சா? ஒரு பிரச்சனை இல்ல சம்மந்தி, அவங்களுக்கு இங்க சௌகரியமா தான் இருந்ததா. நேத்து என்ன கொஞ்ச நேரம் கரண்ட் போயிடுச்சு, அப்ப கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. மத்தபடி நல்லா இருக்காங்க. ஏன் கரண்ட் போனா இன்வெர்டர்லாம் இல்லையா? அதானே, அது கூட உங்களால வாங்கி வைக்க முடியாதா? மாப்பிள்ளைங்களை விருந்துக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் யோசிச்சு வைக்கணும். வசதியா வாழ்ந்த பசங்க கஷ்டப்படுவாங்களேன்னு ஒரு அக்கறை வேணும். நீங்க போனை கொஞ்சம் என் பையன் கிட்ட கொடுங்க. சரிங்க சம்மந்தி, இதோ கொடுக்குறேன். மாப்பிள்ளை சட்னி. மாமாக்கு சாம்பார் ஊத்துக்கா. அதை எடுத்து கொடு. சுபா எடுத்து கொடு. மாப்பிள்ளை, உங்களுக்கு போன் வந்திருக்கு. யாரது? அம்மாதான். அம்மாவா? அம்மா. டேய், நீ பேசுறதே கேக்கல, வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிட்டு இருக்க? அத துப்பிட்டு பேசுடா. சொல்லுமா. ஆமா,
அங்க வசதி எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் ஓகேவா? மா ரொம்ப சூப்பரா இருக்குமா, ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். உனக்கு அப்படிதான்டா இருக்கும். போன விக்ரம் கிட்ட கொடு. இது ஒரு நிமிஷம் இருக்குமா. ப்ரோ ஆமா ஐசி சொல்லுங்கம்மா. இல்லையா? விக்ரம் அங்க எப்படி இருக்கு? அங்க வசதி எல்லாம் சரிப்பட்டு வரலன்னா கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. எதுக்கு அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? அம்மா இங்க ஒரு குறையும் இல்ல, எல்லாரும் என்ன நல்லபடியா தான் பாத்துக்கிறாங்க. என்னம்மா காலையிலேயே ஃபோன் பண்ணிருக்கீங்க? போய் ஒரு நாள் முழுசா ஆச்சு. உனக்கு அம்மாவோட ஞாபகம் இருக்கா? ஒரு போனாவது பண்ணிருக்கலாம்ல. அம்மா வந்ததுல இருந்து இங்க ஒரே கவனிப்பு தான். எனக்கு ஃபோன் வந்தா எடுத்து கூட பேச நேரமே இல்லை. அதுவும் இல்லாம உன்னை ஃப்ரீயா ரெஸ்ட் எடுக்க தானே சொல்லிட்டு வந்தேன். அதனால தான் டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு ஃபோன் பண்ணல. டேய், நீங்க இல்லாம இந்த வீடே வெறிச்சோடி இருக்கு. உங்களை பார்க்கணும் போலவே இருக்கு. அம்மா இப்ப என்ன, உங்களுக்கு எங்களை பார்க்கணும் அவ்வளவுதானே. இருங்க வீடியோ கால் பண்றேன். என்ன காச்சு? வீடியோ கால் பண்றானோ? ஓ ஆ அம்மா தெரியுதா? இங்க பாருங்க, இங்க பாருங்க விஜய். வடை இங்க சாப்பிட்டு எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்க. ஓகேவா? என்னப்பா இளைச்ச மாதிரி இருக்க? சரியா சாப்பிடுறது இல்லையா? அம்மா நாங்க அங்கிருந்து வந்து ஒரு நாள் தாம்மா ஆகுது. இத பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாருங்க. விஜய் பாருங்க. ஹாய். நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் தெரியுதா? ஓகேவா? சரிப்பா, சீக்கிரமா விருந்து முடிச்சிட்டு வந்துருங்க. அது சொல்லதான் ஃபோன் பண்ணேன். சரிம்மா, பை, டேக் கேர். பாய்மா. சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா? அது சாப்பிட்டேன். சாம்பார் போதும் போதும். ஏய் அக்கா, என்னக்கா பிச்சைக்கார குடும்பம்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா இவங்க பண்ற அலப்பறையெல்லாம் பார்த்தா ராயலான குடும்பம்லாம் தோத்து போயிடும் போல இருக்குக்கா. இங்க வந்தா கூட அவங்க 2 பேரும் மாமியார் வீட்டு புராணத்தை தான் போட வைக்க போல இருக்கு. குட் மார்னிங். குட் மார்னிங் மாப்ள. என்னங்க மாப்பிள்ளை எங்க கிளம்பிட்டாரு? தெரியலையே, ஒருவேளை சம்பந்தியம்மா ஃபோன் பண்ணதுனால வீட்டுக்கு கிளம்புறாரோ? அது எப்படிங்க, மறு வீட்டுக்கு வந்துட்டு இப்படி பாதிலே போனா நமக்கு அசிங்கம் இல்லையா? என்ன மாம்ஸ், ஆபீஸ்க்கு போற மாதிரி தெரியுது? ஆபீஸ்க்கு போற மாதிரி இல்ல, ஆபீஸ்க்கு தான் போறேன். மாப்ள விருந்துக்கு வந்து 2 நாள் தான் ஆகுது. அப்புறமா ஆபீஸுக்கு போகலாம்ல. லீவ் எதுவும் போட முடியாதா மாப்ள? இல்ல மாமா, ஒரு தவிர்க்க முடியாத மீட்டிங் இருக்குது, போய் தான் ஆகணும். மாப்பிள்ள, நாங்க கவனிச்சதுல ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க, நாங்க அதை சரி பண்ணிக்கிறோம். ஐயோ அத்தை, அப்படிலாம் எதுவுமே இல்ல. ஆபீஸ் போயிட்டு நான் திரும்பி இங்க தானே வர போறேன். மாமா, ஒரு 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதா? ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இங்க இருந்து ஒர்க் பண்ணலாம்ல? இல்ல சுபா, ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங், நேர்ல தான் போகணும். ஓகே மாமா. என்னதான் இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல மாப்ள. பா, ஏன்பா தேவையில்லாம கவலைப்படுறீங்க? அதான் அவரு சொல்றாருல்ல, ஏதோ முக்கியமான வேலை இருக்கும் போலப்பா, அதனால தான் போறாரு. முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துருவாரு இல்லங்க? அப்பா அதுவும் இன்னைக்கு மட்டும்தான்ப்பா, நாளைக்கே நம்ம கூட வீட்லயே தான் இருப்பாருப்பா. அப்படிதானே விக்ரம்? ஆமா, ஏயா இன்னைக்கு மட்டும் போனா கூட போதும். அப்பா அவ்வளவுதானப்பா,
அப்புறம் என்னப்பா? மாப்ள ஒரு நிமிஷம் இருங்க. மாப்ள உங்களுக்கு பிடிக்குமேனு பால் பாயசம் எல்லாம் பண்ணிருந்தேன். ஒரு வாய் குடிச்சிட்டு போங்களேன். அத்தை, இது எனக்கு பிடிக்கும். யார் சொன்னது? மகா சொன்னாளா? வேற யாரு விக்ரம் சொல்லுவா? நான் தான் சொன்னேன். அத்தை, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. நான் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் குடிக்கிறேன்னு. இப்பதானே ஃபுல்லா சாப்பிட்டேன். மாப்ள கொஞ்சமாவது குடிச்சிட்டு போங்களேன். சூடா ஆறிட்டா நல்லா இருக்காது. அம்மா இப்ப என்ன, அவர் சாப்பிடணும் அவ்வளவுதானே. குடு, சாப்பிடுங்க விக்ரம். விக்ரம் என்ன கொஞ்சம் ஒரு நிமிஷம். சரி, ஓகே, இருங்க இருங்க. மகா போயிட்டு வரேன். மாமா போயிட்டு வரேன். அத்தை மாப்ள போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரி, பை. மா நான் அனுப்பிட்டு வந்துடுறேன். ஓகே மகா, போயிட்டு வரேன். பாஸ், குட் மார்னிங் பாஸ். என்ன? வாட் a சர்ப்ரைஸ். இந்நேரத்துக்கு நீங்க விருந்துல ஃபுல் கட்டு கட்டிட்டு இருப்பீங்கன்னு பார்த்தா கோட் சூட் எல்லாம் போட்டு ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க. யோ, அப்புறம் இங்க இருக்கிற ஒர்க்கெல்லாம் யாரு பாப்பா? பாஸ், உண்மையிலே நீங்க கிரேட் பாஸ். சோறு முக்கியம் இல்ல, வேலைதான் முக்கியம்னு ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க இல்லையா? அதனாலதான் நீங்க பாஸா இருக்கீங்க, நாங்களும் உங்களுக்கு ஸ்டாஃபா இருக்கோம். போதும் போதும், எப்பவுமே ஒருத்தர் மூஞ்சிக்கு நேர புகழாத. அது உனக்கே ரிவர்ஸ் ரியாக்ஷன்ல கொண்டு போய் விட்டுரும். ஓகே பாஸ், நீங்க போங்க, உங்களுக்கு பின்னாடி நான் போழ்ந்துக்கிறேன். ஐயோ. அப்புறம் பாஸ், துபாய் கிளையண்ட்டுக்கு கொடுக்க போற ப்ரொபோசலை கம்ப்ளீட்டா நான் செக் பண்ணணும். ஓகே, அது வரைக்கும் எதுவா இருந்தாலும் என்ன ½ ஹவருக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. பண்ணல பாஸ். புரிஞ்சிச்சு பாஸ். உனக்கு புரிஞ்சுல? இவ எதுக்கு திரும்ப இங்கே வந்திருக்கா? என்ன குட்டையை குழப்ப போறாளோ? எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். வாங்க. எம்டியை பார்க்கணும்னா இந்த பிஏட்ட பர்மிஷன் வாங்கணும்னு இங்க ஒரு ரூல்ஸ் இருக்கு. நீங்க ரொம்ப நாள் ஆபீஸ்க்கு வராதனால மறந்துட்டீங்க போல. ஓ சாரி பிஏ சார். எம்டி சாரை பார்க்க அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா சார்? இப்போதான் எம்டி என்கிட்ட என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. So as a PA I can't disturb him right now. Please come after 1 hour. Sir, I have to meet him immediately. Just 2 minutes. Please, 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 sir. Please don't touch. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கேட்டு சொல்றேன். ஓகே சார்.
எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். பாஸ் இப்பதானே சொல்லிட்டு வந்தேன் என்ன half an hourக்கு டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு. அதுக்குள்ள மறந்துட்டியா? இல்ல பாஸ், வில்லங்கம் வீடு தேடி வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஆனா இந்த வில்லங்கம் ஆபீஸ் தேடியே வந்திருக்கு பாஸ். ஆபீஸ் தேடி வில்லங்கமா? யோ, உங்க கல்யாணத்தப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஆபீஸ் பக்கமே வரமாட்டாங்கன்னு பார்த்தா வந்திருக்காங்க. இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? தெரியல பாஸ். 2 minutes உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி, வர சொல்லு. பாஸ், உள்ள வந்து எதுவும் பிரச்சனை பண்ணிட மாட்டாங்களே? நான் வேணா சேஃப்டிக்கு செக்யூரிட்டி சொல்லி வைக்கட்டுமா? ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவ திருந்திட்டான்னு ஸ்வேதா சொல்லியிருக்கா. என்ன ஆகுதுன்னு பாப்போம். திருந்திட்டாங்களா? பாஸ், வானத்துல வெள்ளையான பறக்குதுன்னு கூட சொல்லுங்க, நான் நம்புறேன். ஆனா இவங்க திருந்திட்டாங்கன்னு சொல்லாதீங்க. இட் இஸ் இம்பாசிபிள். ஆனா என்ன பண்றது, பாஸ் சொன்னா நான் கேட்டுதானே ஆகணும். வர சொல்லி வர சொல்லு. யூ கேன் கோ நவ். ஜஸ்ட் 2 minutes தான் உங்களுக்கு. அதுக்கு மேல எனக்கே தேவைப்படாது, தள்ளு. கோ. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன திடீர்னு இந்த பக்கம்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆஃபீஸ்க்குலாம் வந்திருக்க. சர்ப்ரைஸ் எதுவும் இருக்கா? ஓனா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு அப்பா கிட்ட கேட்டிருக்கேன். அதுக்கு நிறைய கேஸ் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ திங்க் ஐ நீட் சம் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். அதான் கொஞ்ச நாளைக்கு திரும்ப இங்க வந்து ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன். ஒய் கான்ட் யூ ஹைர் மீ அகைன்? இங்க பாரு அபி, இடையில நீ விஜய் ஐஸ்வர்யாவுக்கு கொடுத்த தொல்லையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வெறுப்பா தான் இருந்துச்சு எனக்கு. ஆனா இப்ப நீ திருந்தி ஒழுங்கா இருக்கிறன்னு ஸ்வேதா சொன்னதுனால உன்னை நம்புறேன். You can join here whenever you want. I already joined. So, let me do my work. Okay? 1 minute. work மட்டும் பார்க்கணும். அதுக்கு தானே வந்திருக்கேன். உள்ள போனாங்க அப்பவே. எக்ஸ்கியூஸ் மீ. சி. பாஸ், என்னாச்சு? அதான் அந்த அபி திரும்பவும் ஜாயின் பண்றாளா? திரும்பவுமா? பாஸ், இது என்ன ஆபீஸா இல்ல திருந்துறவனுக்கு சிறுவர் சீர்திருத்த பள்ளியா பாஸ்? என்னமோ போங்க, ஒண்ணுமே புரியல பாஸ். விக்ரம்க்கும் மகாக்கும் இடையில என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்க தானே வந்திருக்கேன். இத்தனைக்கு நடுவுலையும் ஆஃபீஸ் வந்திருக்கானா ஏதோ பிரச்சனை அவங்களுக்குள்ள இருக்குன்னு தானே அர்த்தம். கண்டுபிடிக்கிறேன், கூடிய சீக்கிரம் அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு மெல்ல மெல்ல விக்ரம் கூட பேசி பழகணும், க்ளோஸ் ஆகணும். ஆஃபீஸில் இருந்துக்கிட்டே வீட்டில் இருக்க மகாக்கு ஆப்பு வைக்கணும். தண்ணி ஊத்து. நீ தண்ணிய ஊத்து. சரி. ஏமா ஊத்துமா மாப்ள. கொஞ்சம் வைக்கிறேன். சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். நல்லா சாப்பிடுங்க மாப்ள. சுபா, அதை எடுத்து வை. மாப்ள நல்லா சாப்பிடுங்க. ஐயோ ஐசே, சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். நல்லா சாப்பிடுங்க, அள்ளி சாப்பிடுங்க. இந்தாங்க. ஏங்க ஏங்க ஏங்க. ஒண்ணுல ஒண்ணுல ஒண்ணுல. இதெல்லாம் சாப்பிடுங்க. போதும் மாப்ள, போதும். முடியல, என்னால முடியல. மாமா, பாயசம் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க. அண்ணன் இல்லைங்கிறதுனால எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல. ஒரு ஆள் எப்படி இத்தனையும் சாப்பிடுறது? வயிறு வெடிச்சிரும் போல. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீங்க சாப்பிடுங்க. ப்ளீஸ், இப்படியே போனா நான் திரும்ப கார்ல எல்லாம் போக முடியாது.
லோடு வண்டியில தான் ஏறி போகணும். என்ன ஆள விடுங்க சாமி. என்னால இதுக்கு மேல என்னங்க 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 சாப்பிட போறீங்க? எல்லாரும் இங்க இருக்கும்போது விக்ரம் மாப்பிள்ள மட்டும் இல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல?